அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவான். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் மஷ்ரூம் பிரியாணி சீரக சம்பா ரைஸை வச்சு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக அடிப்பிடிக்காமல் குழையாமல் குக்கர்லேயே செய்யலாமா? இது செய்கிறதுக்கு முதல்ல 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது கூடவே 2 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது மஷ்ரூம் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் கிட்ட வரும். இதை ரொம்ப சின்னதாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ அரிசி அளவுன்னு பார்த்தோன்னா 1.5 டம்ளர் அளவு அரிசி. நான் இங்கே சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸும் எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்குமே தண்ணி அளவுன்னு பார்த்தோன்னா ஒரே அளவு தான் இருக்கும். இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்தோன்னா 2 வெங்காயமும் 1 தக்காளி பெருசாக எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கறனால 3 வெங்காயமும் 2 தக்காளியும் எடுத்திருக்கேன். அதான் கரெக்டான அளவு. இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். அடுத்தது குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆப்ஷனல் தான், பட் நல்லாயிருக்கும் சேர்த்தா. இல்லைனா நீங்கள் எண்ணெயே சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ மட்டும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பிரியாணியோட ஸ்பெஷலே வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும் பொன்னிறமாக. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு இருக்க சமயத்தில் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி, புதினா ரெண்டும் சேர்ந்தாப்பில் ஒரு கைப்பிடி, இது கூட ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம். நான் அப்படியே அரைக்கிறேன். இப்போ அரைச்சா இந்த விழுதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது குக்கரில் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கும். ஸோ பொன்னிறமாக வதங்கின இந்த வெங்காயத்தோடு நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு இது கூடயே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது, 2 டீஸ்பூன் அளவு பூண்டு விழுது. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பூண்டோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுலேயே 1 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி கொடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி இது ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நல்லா எவ்வளோ நேரம் குக் பண்ணுறோமோ அப்போ தான் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு 3 டீஸ்பூன் அளவு கெட்டியான தயிர், ரொம்ப புளிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக புளிச்சிருந்தால் போதும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். அடுத்தது நல்லா வாஷ் பண்ண புதினா இலைகள் ஒரு கைப்பிடி அளவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி. நான் சீரக சம்பா ரைஸு 1 டம்ளர் எடுத்துருக்கறனால 2.25 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது 1 டம்ளர் ரைஸுக்கு 1.25லேருந்து 1 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். அரிசி ஆல்ரெடி நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா 1.25 அளவு சரியாக இருக்கும். இல்லை நான் ஊற வைக்கல, ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் வச்சுருந்ததுனால நான் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உப்பு கரெக்டாக இருக்கக்கூடாது. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தூக்கலாக தெரியணும். எல்லாம் சேர்த்து கலந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டுட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரை தனியாக இறக்கி வச்சுட்டு விசில் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக உதிரியாக அடிப்பிடிக்காமல் ரொம்ப டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணணும்னா கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், பட் நான் சேர்க்கல. இந்த பிரியாணியோட உங்களுக்கு பிடிச்சமான சைட் டிஷ்ஷும் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.